வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயும் அதே மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் கேரட், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 பீஸ் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ். வெஜிடபிள்ஸ் உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதில் காலிஃப்ளவர் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேபி கார்ன் என்ன வேணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் இப்போது பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சதும் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ திரும்ப அதே கடாயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும் போடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம கேப்சிகமும் க்ரீன் பீஸும் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது இன்னொரு பிளேட்க்கு மாற்றி வச்சுருங்க. இப்போது அதே எண்ணெயிலே நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்ததும் இதுவும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. திரும்ப அதே பேன்லேயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் இப்போது ஒரே ஒரு பே லீஃப் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லைனா மசாலாலாம் தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஆனியன், டொமேட்டோ, கேஷ்யூ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பேனில் ஒட்டாமல் வரும்போது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது சேர்த்தா தான் இந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது சேர்க்குறதால நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது அப்படியே சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். என்னோட வெஜ் குருமா வீடியோ நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இது கூட நான், பராட்டா, ரோட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். நாங்கள் எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.